வியாச பகவான் சூத்திரபாஷ்யம் எழுதிய ஆச்சாரியாரை சோதித்து அவர் பாஷ்யமே சிறந்ததென லோகத்துக்கு காட்ட எண்ணிய சூத்திரதாரியான வியாசர் ஒரு வயோதிக உருவம் கொண்ட ஆச்சாரியாருடன் நாள் கணக்கில் வாதம் செய்தார். ஆச்சாரியாரும் சளைக்காமல், இப்படி ஒரு மனுஷர் வாதம் பண்ணுவதா, இவர் யாராக இருக்கும் என்று பத்மபாதர் நினைத்து கொஞ்சம் ஞான திருஷ்டியில் பார்த்தார். அடடே, வேதவியாச பகவான் அல்லவா வந்திருக்கிறார் என்று தெரிந்து கொண்டு விட்டார். நம் குருநாதரோ சங்கர சங்கர சாட்சாத், வந்திருக்கும் வேதவியாசரோ மகாவிஷ்ணு. இப்படி சிவ விஷ்ணுக்களை வாத விளையாட்டு பண்ணுவதென்றால் அது எப்பொழுது முடியுமோ? நாம் ஒன்றும் பண்ணுவதற்கில்லை, நம்மால் முடிகின்ற விஷயமா அது? அவர்கள் தெய்வங்கள், நாமோ அடிமை கிங்கரர்கள் என்று நினைத்து சங்கர சங்கர சாட்சாத் வியாசோ நாராயண ஸ்வயம் தயோர் விவாதே சம்பிரஸ்தே கிங்கர கிங்கரே அகம் என்று ஸ்லோகமாக கூறி இருவரையும் பத்மபாதர் நமஸ்கரித்தார். வந்திருப்பது வியாசர் என்பதை அறிந்த ஆச்சாரியாருக்கு பக்தியும் சந்தோஷமும் அடக்கமும் வந்துவிட்டது.